ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரியாவோட பர்த்டேக்காக கோயிலெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் நல்லாவே பீச்சு சினிமான்னு எல்லாம் சுற்றிட்டு கடைசியாக நம்ம பிரியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாமே வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்காக பர்த்டே கிஃப்ட் நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்முடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா அவருடைய கையிலேருந்து ஒரு பாக்ஸ் ஒன்று எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ரிங் இருக்குது. அதை நம்முடைய பிரியாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த ரிங்கை பார்த்த நம்ம பிரியா பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி பார்த்திங்கன்னா கார்த்திக் ரிங் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எதுக்காக எனக்கு இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இருக்குது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால தான் இவ்வளோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய பிரியா கிட்ட ஓப்பனாக அவருடைய காதில் சொல்லிடுறாங்க. நம்மளுடைய பிரியாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுடைய கேரக்டர் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்முடைய கார்த்திக் நம்முடைய பிரியா அவங்களுடைய லவ் வெளிப்படையாக ஓப்பன் பண்ணுறாங்க நம்முடைய பிரியாவோட பர்த்டே அன்னைக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்திக் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிரியா மீட் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம அடிக்கடி மீட் பண்ண போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கார்த்திக் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு நம்மளுடைய கார்த்திகிட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியம் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன கார்த்தி இன்றைக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்க போல இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நான் வெளியே தான் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ எந்த கோயிலுக்கு போயிருந்தே அந்த கோயிலுக்கு நானும் அத்தையும் வந்திருந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்திங்கன்னா, ஆமாம் நீ நாங்கள் போயிருந்தோம், நான் போயிருந்தேன், ஏன்னா பிரியாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால் நீங்களாம் ஊர் சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன், அவளை வீட்டில் விட்டு அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா, என்னது பிரியாவுக்கு பர்த்டேவா அப்படின்னா நான் அவ கூட பேசி ஆகணும், கால் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலக்கியா பார்த்திங்கன்னா நம்பரே இல்லாத மாதிரி நம்முடைய பிரியாவுக்கு கால் பண்ணி, பிரியா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, இன்றைக்கி நீ கார்த்தியெல்லாம் கோயிலுக்கு கோயிலில் இருந்த பார்த்துங்க, அது போக நல்லா ஊர் சுற்றிருக்கீங்க போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம இலக்கியா சொல்லி பேசுகிறாங்க. அதுக்காக மாதிரி நம்மளுடைய கார்த்தி போன கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ரூமுக்கு ஓடுறாங்க. இதை பார்த்து நம்முடைய ஜானி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய பையன் இப்படி இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். இத்தனை கார்த்தியோட லைஃப்பில் அந்த அஞ்சலி அவனோட சந்தோஷத்தை எல்லாமே கெடுத்துட்டு இருந்தான், இப்போ தான் அவனோட வாழ்க்கை நல்ல பாதையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. நம்மளுடைய கார்த்தியும் பிரியாவும் இப்படியே லவ் பண்ணிவிட்டு அவங்களுடைய கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கிற மறக்காத லைக் பண்ணுங்கள். நம்முடைய கௌதம் சார் உண்மையை சொன்னாலுமே நம்மளுடைய பிரியா கார்த்திகை லவ் பண்ணுறத விடவே கூடாது அப்படின்னு மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத பெல் ஐக்கனை ஆனில் போடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.